ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து தோணலாம். அது எதனால அப்படின்னு பார்த்தோன்னாக்க 2, 3 காரியம் இருக்குது. நம்ம டெலீட் பண்ண வேண்டியது சிலது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்ய வேண்டியது சிலது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐயை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃப்ஐ வந்து ரெஃப்ரெஷ் பட்டன், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது நீங்கள் வந்து ஒரு 2, 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஆப்போட ஐகான்ஸ் வந்து இங்கே இருக்கும். இது வந்து சிலர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சிஸ்டம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஐகான்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஐகான்ஸ்லாம் வந்து பூட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும். அந்த செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஐகான்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்க பார்த்துக்கோங்க. இந்த விண்டோஸில் போனாலே அது ஓப்பன் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெம்ப் ஃபைல்ஸு, ப்ரீஃபெட்ச்னு 2 இருக்குது. அதை நம்ம வந்து டெலீட் பண்ணணும். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த சர்ச் ஏரியாவுக்கு போயிட்டீங்கன்னா, விண்டோஸ் அண்ட் ஆர் ரெண்டுத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரன் கமாண்ட் வந்துடும். நான் அதில் வந்து ஆல்ரெடி ப்ரீஃபெட்ச்னு எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோர் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து ப்ரீஃபெட்ச் ஃபைல்ஸு. இதெல்லாம் கூட நம்மளுடைய அந்த பூட்டிங் டைம், அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து விண்டோஸ் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம், லேப்டாப் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம், இல்லை மை கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் பண்ணுறோன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாக அது ரியாக்ட் பண்ணும். அப்படிலாம் ஆகக்கூடாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணணும். என்கிட்ட வந்து 4GB 6GB ரேம்லாம் இருக்குது, ஆனாலுமே வந்து அது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஃபைல்ஸ்லாம் டெலிட் பண்ணலாம். இந்த ஃபைல்ஸை நீங்கள் எப்படி டெலிட் பண்ணுறீங்கன்னா, கண்ட்ரோல் ஏ குத்தினா ஃபுல்லாக இந்த 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 ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் வந்து அப்படியே காப்பி ஆகிடும். அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணிட்டு டெலீட்ன்ற பட்டன் நம்பினீங்கன்னா போதும். அவ்வளோதான், ஃபுல்லாக டெலீட் ஆகிடும். பாருங்கள், 507 ஐட்டம்ஸ் இருக்குது. நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து இதெல்லாம் ரன் ஆகாது. அதனால் வந்து உங்களுக்கு சிஸ்டம் வந்து ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் டெம்ப் ஃபைல்ஸும். இது நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சில இது வந்து இப்படி தான் காமிக்கும். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து டெம்ப் ஃபைல் போவோம். அதே தான், விண்டோஸ் ப்ளஸ் ஆர், இதை டெலிட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டு %, அப்போ தான் வந்து உங்களுக்கு டெம்ப் வரும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இதில் வந்து டெம்ப் ஃபைல்ஸ் வந்து டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து நிறையா இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி டெலிட் பண்ணிட்டேன், அதனால கொஞ்சம் கம்மியாக இருக்கேன். நீங்கள் இதையும் வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. இதையும் ஒன்று ஃபுல்லாக டெலிட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை ஃபுல்லாக அப்படி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மை கம்ப்யூட்டரில் போயிட்டு க்ளீன் டிஸ்க்னு இருக்கும். அது வந்து இருக்குது, அது பண்ணலாம். அப்புறம் வந்து ஃபைல்ஸ்லாம் ரொம்ப வந்து பக்கத்தில் அடுக்கி வைக்கிற மாதிரி ஒரு இருக்குது. அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். அதுவும் நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்கள் சிஸ்டம் ஃபைல்ஸ்லாம் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கமாக அழகாக நீட்டாக அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டைம் வந்து சிஸ்டம் வந்து அதிகமாக எடுக்காது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். அது டீஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. அது ஃப்ராக்மெண்டேஷன், டீஃப்ராக்மெண்டேஷன், அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். தேங்க்யூ.